இலக்கியாவுக்கு டவுட் வந்துருச்சு. வேமா ஜானுமா கிட்ட போயிட்டு நமக்கு தெரியாம ஏதோ சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா மேல இருந்து பைரவியும் இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே வந்து அவங்க விட்டு கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு சரி நான் இப்போ ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஆட்டோ பிடிச்சு பைரவி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. கரெக்டா பைரவியும் அங்க போயிட்டு எஸ்எஸ்கே கிட்ட போய் நம்ம தோக்காம இருக்கணும்னா அந்த பில்டிங்கை நம்ம மாணிக்கத்துக்கிட்ட வாங்கியே ஆகணும், நம்ம தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இலக்கியா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. இருந்து அவங்க பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் எஸ்எஸ்கே என்ன சொல்றாருன்னா, இதுல நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், அப்ப நான் இதை வாங்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா பிளான் பண்ணி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து அந்த இடத்த வாரி இவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இலக்கியா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கௌதம் கிட்ட சொல்லி எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க, எப்படி சக்சஸ் ஆக போறாங்க அப்படின்றத மிஸ் பண்ணாம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எதிரா ஏதோ ஒரு சதி நடக்குது. வாங்க வாங்க. நாம தோக்காம இருக்கிறதுக்கான ஒரே வழி அந்த மாணிக்கத்தோட இடத்தை நீங்களே வாங்குறதா. அந்த இலக்கிய வாழ்க்கை நான் என்ன வேணாலும் செய்வேன். இலக்கியா, இலக்கியா அத்தை என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இந்த கார்த்திகை பாரு, பிரியாவோட போன் கிடைக்கலன்னு அப்படியே பதட்டமா இருக்கான். இதெல்லாம் நடக்கணுங்கிறது தானே கௌதமோட பிளானே. இலக்கியா, ஆனாலும் அந்த பிரியா வந்து போனே எடுக்க மாட்டேங்கிறா. கார்த்திக் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ண. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். அத்தை நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. சோப்பு வாங்கினா ஷாம்பு பிரியா, தக்காளி வாங்கினா பப்பாளி பிரியா, கத்திரிக்காய் வாங்கினா முருங்கைக்காய் பிரியா, தேங்காய் வாங்கினா மாங்காய் பிரியா. என்ன இது பிரியா பிரியான்னு கேக்குது? ஒருவேளை அண்ணிய பாக்குறதுக்காக இங்கேயே வந்துட்டாளா? ஐயோ, அப்படியா? ஆமா அத்தை. எங்க அண்ணி பிரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.